குட்டி ட்ரம்பெட். ஹாய் பசங்களா, இன்னைக்கு நாம் ஒரு சத்தமாக ஊதக்கூடிய ஒரு குட்டி ட்ரம்பெட்டை செய்ய போகிறோம். ட்ரம்பெட்னா தமிழில் எக்காலம்னு சொல்லலாம். இதில் இருந்து வர்ற சத்தம் ட்ரம்பெட்டில் இருந்து வர்ற சத்தம் மாதிரி பெரிய சத்தமாக கேட்கும். வாங்க இந்த ட்ரம்பெட்டை செய்யலாம். இதை செய்ய நமக்கு ஒரு நூல்கண்டுகளுக்கு பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் கூம்பு, பிவிசி குழாய் துண்டு, பலூன், அப்புறம் ஒரு ரப்பர் பேண்டு இதெல்லாம் தேவைப்படும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கூம்பு வடிவ குழாயில் இப்போ பார்க்குற அளவில் ஒரு பிளவை உருவாக்குங்க. அப்புறமா ஒரு கருப்பு பிவிசி பைப்பை எடுத்துட்டு இந்த கூம்புக்குள்ள இப்படி நுழைச்சிக்கங்க. இப்படி நுழைக்கும் போது பைப்போட 5 மில்லிமீட்டர் சிறிய பகுதி வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து கூம்போட பெரிய முனையில் நல்ல தரமான ஒரு பலூனை இப்படி பொருத்துங்க. ரப்பர் பேண்டு மூலம் பலூன் இறுக்கமாக கட்டுங்க. இப்போ நீங்க இந்த கூம்போட பிளவு வழியா ஊதும்போது பிளவுபட்ட காற்று குழாய்க்கும் கூம்புக்கும் இடையில வெளியேறும். அதோட காற்று பலூன்ல படும்போது பலூன் அதிர்வும். இப்படி அதிரக்கூடிய இந்த பலூன் ஒரு உதரவிதானம் போல செயல்படும். இப்படி கேட்கக்கூடிய ஒலி போன்ற மிக உரத்த எக்கால சத்தத்தை, அதாவது ட்ரம்பெட்ல இருந்து கேட்கக்கூடிய சத்தத்தை இது உருவாக்கும். பாருங்க. எவ்வளவு உரக்க சத்தம் கேட்குதில்ல? பசங்களா, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஊதி பாருங்க. பை குட்டீஸ். அறிவியல் உண்மை. குழாய் பக்கவாட்டில் இருக்கும் துளையில் ஊதும்போது பிளவுபட்ட காற்று பலூனின் மீது படுவதால் பலூன் அதிர்வடைகிறது. இந்த அதிர்வுகள் ஒலியினை உருவாக்குகின்றன. உருவாகும் ஒலியின் அதிர்வெண் குழாயின் நீளத்தை பொறுத்து அமையும்.